ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அம்மா ரொம்ப நேரமாக கத்திக்கிட்டே இருந்தாங்க. ஏம்மா கத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இல்லை சாப்பிட கூப்பிட்டு இவனை எவ்வளோ நேரம் ஆச்சு, கொஞ்சம் கூட காது கேட்கலையா அப்படின்னு சொல்லி கண்ட மணிக்கு வைய ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னை ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போனாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உடம்பு டெஸ்ட் பண்ணுறதுக்கு. அதில் ஆஸ்பத்திரியில் போய் ஊசி போட்டு வந்தாங்க. சரி அம்மாவாயை கொஞ்சம் பிடுங்குவோன்னு சொல்லிட்டு, ஏம்மா இது நேற்று வச்ச சாம்பார் தானேன்னு சொல்லி கேட்டதுக்கு, உனக்கு டாக்டரு கையில் ஊசி போட்டிருக்கக்கூடாது, வாயில் ஊசி போட்டிருக்கணும்னு சொல்லி என் கூட சண்டை போட்டாங்க. என்னம்மா இது சொன்னதும் உனக்கு ஒரு குத்தமா அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க கோச்சிக்கிட்டு பேசாமல் வந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட ஒரு ஐலவையும் சொன்னோன்னு அவங்க சிரிச்சிட்டாங்க. என்னம்மா நிக்கி ரொம்ப நேரமாக ஆளவே காணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, நிக்கின்னு கூப்பிட்றேன், நிக்கி எங்கே போய் உட்காந்துருக்கான்னு பாருங்களேன், தண்ணி தொட்டிக்கு மேலே. அதுக்கப்புறம் என்னடா வாடா வெளியே போவோன்னு கேட்டதுக்கு, நீ சைடு மணிக்கு ஒளிஞ்சு பார்க்குறத பாருங்கள். எப்போவுமே அந்த க்யூட்டாக பார்க்குறது வந்து அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் என் அம்மா பிள்ளைல என் செல்ல பிள்ளைல அவள் அம்மா வெளியேன்னு சொன்னதுக்கு துறை வர்றாப்புல. இவர் எப்போவுமே கொஞ்சம் கூப்பிட்டா தான் துறை வெளியே வருவாப்புல. அதுக்கப்புறம் நிக்கி ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னோன்னே க்யூட்டாக உட்காந்துருக்கதை பாருங்களேன், பார்க்குறது இவ்வளோ க்யூட்டாக பார்க்குதுன்னு. அறிவு பிள்ளை தெரியுமா?